ஜெம் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆராய்ந்து முடியாத என்ற தலைப்புல பார்க்க போகிறோம். யோபுவின் புத்தகம் 5ஆம் அதிகாரம் 9வது வசனம். ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் அவர் செய்கிறார். யோபுடைய வாழ்க்கையில ஆராய முடியாத எண்ண முடியாத அதிசயங்களை யோபுடைய வாழ்க்கையில மட்டும் இல்ல, இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில அவர் செய்ய ஆயத்தமா இருக்கார். நீங்கள நானும் எந்த விதத்துல ஆயத்தமா இருக்கோன்றத நம்ம தான் தீர்மானிக்கணும். இங்கு ஆராய்ந்து முடியாத அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்த மனுஷர்களை உதாரணமாக பாருங்க. ஆபிரகாமுக்கு செஞ்சார். ஆராய்ஞ்சு கூட பார்க்க முடியாது. ஒரு குழந்தை இல்லாதவனுக்கு பாருங்க, இந்த உலகத்துல வானத்து நட்சத்திரத்தை போல குழந்தைகளையும் இன்னைக்கு அவருடைய சந்ததி பாருங்க இஸ்ரவேல் ஜனங்களாக ஒரு கூட்டமே கொடுத்திருக்கிறாரு. இன்னைக்கும் கூட பாருங்க இஸ்ரவேல் ஜனங்களை வச்சுதான் அநேக பாருங்க உற்பத்தி பொருட்கள் இன்னைக்குமே பாருங்க விஞ்ஞான கண்டுபிடிப்புகள் பாத்தீங்கன்னா இஸ்ரவேல் ஜனங்களிடத்துல இருக்குன்னு சொல்லி பார்க்கிறோம். வேதத்துல உள்ள அத்தனை அதிசயங்களையும் பாருங்க இன்னைக்கும் நடந்துகிட்டு தான் இருக்கு. அப்போ வேதத்துல இருக்கிற பிரகாரமாக அதிசயங்களையும் எண்ண முடியாத பாருங்க காரியங்களையும் யாரோட வாழ்க்கையில நடந்திருக்கு அப்படின்னாக்கா, வாழ்க்கையில சாத்தியமே கிடையாது, இது என்னுடைய வாழ்க்கையில நடக்க வாய்ப்பே கிடையாது, வாய்ப்பில்லை ராஜா அப்படின்னு சொல்ற மாதிரி நடந்திருக்கிற விஷயம்தான் இந்த வேதத்தின் அடிப்படை. வாய்ப்பே இல்லாத ஒரு இடத்துல வாய்ப்பை உருவாக்கி கடவுள் பாருங்க அதிசயங்களை செய்கிற தேவன். அவர் எண்ண முடியாத அற்புதங்களை செய்கிற தேவன். உங்க வாழ்க்கையில கூட அவர் அற்புதங்களை செய்ய அவர் ஆயத்தமா இருக்கார். ஆனா உங்க மனசு நம்ப மாட்டேங்குதே, தேவன் நம்முடைய வாழ்க்கையில அற்புதத்தை செய்வாருன்னு சொல்லி கொஞ்சம் கூட நினைக்கிற அளவுக்கு உங்க சூழ்நிலை இல்லை. அப்படித்தானே நீங்க இருக்கீங்க. இன்னைக்கு கடவுள் உங்ககிட்ட பேசுறாரு பாருங்க. யோபுடைய வாழ்க்கையில மட்டும் இல்ல, உங்க வாழ்க்கையிலயும் அவரு அதிசயங்களையும் ஆராய்ந்து முடியாத அதிசயங்களை செய்வாராம். நீங்க ஆராய்ச்சி பண்ணா கூட இது எப்படி நடந்ததுன்னு சொல்லி பல சயின்டிஸ்ட கொண்டு வந்து இல்லைன்னா ஆராய்ச்சி பண்ற நிருபணர்களை கொண்டு வந்து நீங்க ஆராய்ச்சி பண்ணா கூட இது எப்படி நடந்தது அப்படின்னு சொன்னா அதை கண்டுபிடிக்காத அளவுக்கு பாருங்க கடவுள் அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்கிறவர். இன்னைக்கு கண்டுபிடிச்சி பாருங்க, இன்னைக்கு வானத்து நட்சத்திரத்தை போல எண்ண முடியாத அளவுக்கு உன் சந்ததி இவ்வளவா இருக்குன்னு சொன்னவரு இன்னைக்கு பாருங்க எத்தனை ஆதார் கார்டுங்களை நீங்க வச்சு கணக்கு வச்சாலும் சரி, இன்னைக்கும் சில மலைவாழ் மக்கள்ல கணக்கெடுக்க முடியல. சில மனிதர்கள் பாருங்க காட்டுல வாழ்றாங்க, எண்ண முடியாத அளவுக்கு இன்னைக்கு சந்ததி பெருகி இருக்கா இல்லையாங்க. அன்னைக்கு சொன்ன வாக்கு தத்துவம் இன்னைக்கு நிறைவேறிதானே இருக்கு. மணல் அத்தனையாக உன் சந்ததி இவ்வளவா இருக்குன்னு சொன்னாரு. மணலை எண்ண முடியுமா? மணலை ஒரு கைப்பிடி மணலை எடுத்து என்னன்னா பாருங்க 1 வருஷம் ஆகுமான்னு எனக்கு தெரியல. அந்த மணல் அவ்வளோ தூள் தூளா இருக்கிற மணலை பாருங்க எண்ண முடியும்னா உன்னுடைய சந்ததியை எண்ண முடியாத அளவுக்கு இருக்கும்னாரு. இன்னைக்கு அவர் சொன்ன வாக்கு தத்தங்கள் நிறைவேறி இன்னைக்கு காலகட்டத்துல நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். இதெல்லாம் பார்த்து கூட கடவுள் நம்பிக்கை இல்லைன்னா நம்ம வாழ்றதுல என்ன அர்த்தம் இருக்கு பாருங்க. கடவுள்னு ஒருத்தர் நமக்கு மேல ஒரு சக்தின்னு ஒண்ணு இல்லைன்னா நம்ம எப்படிங்க இந்த உலகத்துல பறந்திருக்க முடியும்? நமக்கு அழகான கண்களையும் வாய்களையும் தன்னுடைய உருவத்தை உருவாக்கக்கூடிய மனுஷன் ஒருத்தர் கூட கிடையாது. தன்னுடைய உருவத்தையே தானா உருவாக்கிக்க முடியுமா? இல்லைங்க. கடவுள்னு ஒருத்தர் இருக்கிறதுனால தான் நீங்களும் நானும் பாருங்க இந்த உலகத்துல அழகாக படைக்கப்பட்டிருக்கோம். இதுவே கடவுள் இருக்கிறதுக்கான சாட்சியா இருக்கு. அப்போ ஆராய்ந்து முடியாத அற்புதங்களை செய்கிறது தான் கடவுளுடைய வேலை. அந்த கடவுளை நம்ம நேசிக்கும் பொழுது பாருங்க நம்ம வாழ்க்கையிலையும் ஆராய்ச்சி கூட பண்ண முடியாத அளவுக்கு வாழ்க்கையை புரட்டி போடுற அளவுக்கு நம்ம வாழ்க்கையில எண்ண முடியாத அதிசயங்களை செய்ய அவர் ஆயத்தமா இருக்கார். இன்னைக்கு நம்ம ஆயத்தமா இருக்க ஜெபிக்க போகிறோம். வாங்க நம்ம அதுக்காக ஜெபிக்கலாம். இன்னைக்கு யோபுடைய வாழ்க்கை மாத்திரம் இல்லைங்க, அநேக ஆசீர்வாதங்களை உங்களுக்கும் எனக்கும் தர அவரு ரெடியா இருக்கும் போது நாம எங்க விடணும்? தேவன் பாருங்க எல்லாருக்கும் தகப்பனா இருக்கிறார். இயேசு கிறிஸ்து சிலுவைக்கு வந்த நோக்கம் என்ன? எல்லாரும் ஆசீர்வாதமா இருக்கணும் தானே அவர் தரித்திரரா தொங்கினாரு. அப்ப நம்ம இதெல்லாம் ஏங்க வேணான்னு சொல்லணும்? தேவன் நம்மை ஆசீர்வதிக்க அவரு ரெடியா எல்லாத்தையுமே கொடுத்துட்டு போயிட்டாரு. இன்னைக்கு பேங்க்ல இருக்கிற காசை செக் போட்டு எடுக்கிறதுக்கு எவ்வளவு நேரம் ஆக போகுது? சேர்த்து வைக்கிறது தாங்க கஷ்டம். சிலுவையில எல்லாவற்றையும் அவர் சேர்த்து வச்சுட்டாரு. இன்னைக்கு நம்ம ஜபத்தின் மூலமாக நம்ம செக் போட்டு எடுக்க போறோம், ஆசீர்வதிக்கப்பட போகிறோம். வாங்க நம்ம அதற்காக ஜெபிக்கலாம். எங்கள் அன்பும் இரக்கமும் நிறைந்த நல்ல தகப்பனே, யோபுடைய புத்தகத்தை நாங்க வாசிக்கும் பொழுது ஆராய்ந்து முடியாத அதிசயங்களையும் எண்ணி முடியாத அற்புதங்களையும் செய்வேன்னு வாக்கு கொடுத்தவர் இன்னைக்கும் நீங்க செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. ஏற்கனவே பழைய ஏற்பாட்டுல உள்ள மனிதனுக்கே எங்களுக்கு செஞ்சிருக்கீங்க அப்படின்னு நாங்க பார்க்கும்போது புதிய ஏற்பாட்டு காலத்துல வாழ்ற எங்களுக்கு ஆண்டவரை இப்பொழுது வாக்கு தத்தம் நிறைவேறின காலத்துல நாங்க வாழ்றோம். எல்லாத்தையுமே நீங்க சொன்னதை செஞ்ச காலத்துல வாழ்ற எங்களுக்கு அதிக நிச்சயமாக நாங்க நம்ப எங்களுக்கு உறுதியான ஒரு எண்ணத்தை எங்களுக்கு தாங்க சுவாமி. இந்த நேரத்துல தேவனுடைய ஆசீர்வாதம் எங்களுக்கு என்று நாங்கள் உறுதியாக பற்றி கொண்டு உம்முடைய விசுவாசத்துல வாழ எங்களுக்கு உதவி செய்தல்லும்படியாக நாங்கள் ஒப்பு கொடுத்து வேண்டிக் கொள்ளுகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல தகப்பனே, ஆமேன். கர்த்தர் நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. God bless you.